ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். போன வாரம் பார்த்திங்கன்னா நம்ம டேரனுக்கு 3:30 மணிக்கு ஸ்கூல் வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த தீபாவளினால் பாதி பேருக்கு மட்டும்தான் ஸ்கூல், மற்றவங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் அவனும் வந்து ரெடி ஆகிட்டான். நம்ம நேராக எங்கே போனோன்னா ரேஷ்மாவை கூப்பிடலான்னு காலேஜுக்கு போயிட்டோங்க. ரேஷ்மாவை அங்கே கூப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம். அந்த வேலையும் முடிச்சுட்டு ரேஷ்மாவுடைய கிளாஸில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. அதனால் எங்கே வந்தேன்னா லென்ஸ் கார்ட்டில் தாங்க வந்து பார்க்கறதுக்காக கொண்டு வந்தேன். ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா வரணும்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி தாங்க வந்திருந்தோம். ஸோ நான் வந்து மெம்பர்ஷிப் போட்டிருக்கனால 2 கிளாஸ் ஆக்சுவலாக நான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த மெம்பர்ஷிப்பில். அதனால் எனக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ சர்வீஸ் தான். நான் என்ன ப்ராப்ளம் எதுவுமே சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க கொடுத்தா போதும், ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஃபுல்லாக நம்ம கிளாஸை வந்து சர்வீஸ் பண்ணி தந்துடுவாங்க. ரியலி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ சூப்பராக சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணோம். அப்புறம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்களா, 2 மினிட்ஸில் இப்படி போயிட்டு KFCயில் சாப்பிட்டு வந்துடுவோமா அப்படின்னு. இவங்க 2 மினிட்ஸில் சாப்பிட்ருவாங்களாங்க KFCயில் போயிட்டு. இவங்க எது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ அப்படி பார்த்து தான் ஆர்டர் போடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து புதன்கிழமையாக போச்சு, ஆஃபர் வேறு இருந்துச்சு. ஆஃபரில் தான் பர்கரும் வாங்கினாங்க, இந்த KFC சிக்கனும் வாங்கினாங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது எங்களுக்கு KFC வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் நடுவில்லாம் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றோன்னு சொல்லவே மாட்டோம், எங்களுக்கு வாங்கி கொடுங்க. அது இல்லாமல் பக்கத்துலேயே நம்ம இந்த லென்ஸ் கார்டு போனனால பக்கத்தில் போய் அங்கே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்காக நான் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன். ஆமாம், இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஹோட்டலில் மேக்ஸிமம் வாங்கி சாப்பிட்றது இல்லை, KFC மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. செம்ம இல்லைங்க. அடுத்து நான் நேராக எங்கே வந்தேன்னா டிமார்ட் தான் வந்தேன். நான் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு வந்தேன். இன்றைக்கி நாளைக்கும் தள்ளிக்கிட்டே போச்சு. அதனால் நான் இது வேணுமா அது வேணுமா நான் எல்லாம் பட்ஜெட் போட்டு வாங்கினேன். எங்கள் பாபா கூட ஏண்டி நீ எக்ஸ்ட்ரா தானே வாங்கிப்பேன், நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்லன்னாரு. இல்லை நான் அதுலேயும் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும், நான் இவ்வளோ தான் வாங்குவேன், இதுக்கு மேலே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏண்டி நான் தான் கொடுத்துருக்கேன்ல அப்படின்னாரு. இல்லை அது மீதியெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இப்படி தான் சேவிங்ஸ் பண்ணுவேன், நீங்களாம் எப்படி என்ன மாதிரி தானே. மளிகை ஜாமாவில் நான் வந்து மிச்சம் பிடிச்சி இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்க மட்டும்தான் கூட்டிகிட்டு போவேன், இவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரது கிடையாது இப்போ. அதனால் இப்படி தான் இந்த தடவை நான் மளிகை ஜாமான் வாங்கும்போது நான் ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க. சரி, நான் சேவ் பண்ணதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளினால எண்ணெய் வந்து கேன்லாம் வந்து தீந்துருச்சு. அதனால் தீபாவளி முடிஞ்ச பிறகு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அடுத்து திருப்பி ஸ்டாக் கொண்டு வந்து இறக்குவாங்க. அங்கே இருக்கிற கப்பு இதெல்லாம் நான் வந்து உங்களுக்காக தான் அதெல்லாம் வந்து காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் வாங்கிக்கிங்க. நான்லாம் வாங்கினது உள்ளதாங்க வச்சிட்ருக்கேன். அதனால் வாங்காமல் இருக்கிறது நல்லது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.